இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல ஜஸ்ட் 2 நிமிஷத்துல எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது இருந்த ப்ராசஸ் வேற. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நியூ அப்டேட்டும் ஒரு சில சேஞ்சஸும் வந்து வந்திருக்குது. ஸோ அதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒருத்தருக்கு வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஸோ இன்ஸ்டண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு. ஸோ கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஆட்டோ டெபிட் செட்டப் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாதான் கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் எதுவுமே வந்து இப்போ வந்து கேட்க மாட்டேங்குது. டைரக்டா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்டிவேட்டடுமே வந்து ஆயிருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து ஆக்டிவ்ல காமிக்குது பாருங்க. ஸோ அதுக்கான நியூ ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபீயாக வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபாய் ஒன் டைம் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ 530 ரூபா பே பண்ணி போக இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணலைன்னா 117 ரூபாய் வந்து சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி இப்போ எந்த ஒரு ரெனிவல் ஃபீமே கிடையாது. ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ மட்டும் 530 ரூபாய் நீங்கள் பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்காவது உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இந்த ஒரு கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் நோ காஸ்ட் இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakh வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொபைல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் டைமில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரியான வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம் நோ காஸ்ட் இஎம்ஐல. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மட்டும் ஆஃப்லைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை இங்கே வந்து என்டர் பண்ணிட்டு கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நேம் வித் இனிஷியல் இல்லை நேம் வித் உங்களோட ஃபாதர்ஸ் நேமில் இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அடுத்தது பேன் கார்டு நம்பர் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு அது மட்டும் என்டர் பண்ணிங்கன்னா சிட்டி ஸ்டேட்லாம் அதுவே எடுத்துக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய். அடுத்தது உங்களோட ஜெண்டர் எதுவோ அதையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து வேற ஒரு பர்சனுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுத்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண வித்தின் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சிபில் ஸ்கோர் இருந்து அதிகமான சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோர் தென் 1 lakh கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி இந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வித் டிஜிலாக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி அந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜிலாக்கருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை வந்து என்டர் பண்ணி டன் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் வந்து டிக் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பேன் கார்டுலையும் டிக் ஆகாமல் இருக்கும். இந்த ரெண்டையும் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் நமக்கு காமிச்சாங்க. ஸோ இது மாதிரி வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெரிஃபைட் ஆகும். ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அலோவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். இதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்கும். இதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸாக இருந்ததுன்னா டைரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுத்துடலாம். இல்லை இந்த அட்ரஸில் இல்லை அப்படின்னா நோ கரண்ட் அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு
இந்த இடத்துல உங்களோட நியூ அட்ரஸை வந்து என்டர் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்களோட நியூ அட்ரஸை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா KYC வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் டீடைலை ஃபில் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மதர், ஃபாதர், பாண்ட்ஸ் இப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல எதை செலக்ட் பண்றீங்களோ அவங்களோட நேமை இங்க என்டர் பண்ணணும். மதர் நேமை செலக்ட் பண்ணா மதர் நேம், ஃபாதரை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபாதர் நேம், பாண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா பாண்ட்ஸ் நேமை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு பாண்ட்ஸ் நேமை இங்க வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான KYC எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒன் டைம் பேமெண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 530 ரூபாய் ஒரு டைம் மட்டும் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதுல வந்து ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்டை நீங்க எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ண போறீங்க, UPI-யா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா அப்படின்னு கேட்டிருக்கு. நான் UPI ஆப்ஷனா செலக்ட் பண்ணிட்டு பே நவ் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பே, ஃபோன்பே இதுல எதை வந்து செலக்ட் பண்ணி நீங்க பே பண்ண விரும்புறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா UPI ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து பே பண்ணிக்கிறேன் 530 ரூபாயை. இப்போ எனக்கான பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பெய்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்ஸ்டன்டாவே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இதுல வந்து வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட கார்டு டீட்டெயிலை பாத்துக்கலாம். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணியும் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கார்டு வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். பட் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோ டெபிட் செட்டப் எதுவுமே வந்து கேட்கல. டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி கார்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சு, ஆக்டிவ்னு வந்துருச்சு. எந்த ஒரு ஆட்டோ டெபிட் செட்டப்பும் வந்து கேட்கல. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கேட்காம இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோர்ல வந்து பண்ணுவீங்கல்ல. ஸோ அப்போ எத்தனை மாசம் EMI வந்து போடுறீங்களோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஸோ அப்போ வந்து அவங்க அந்த போனை உங்களுக்கு தரும்போது ஆட்டோ டெபிட் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து தருவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து நம்மளே கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். அந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்க வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கேட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நியூ அப்ளை ப்ராசஸ் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆட்டோ டெபிட் செட்டப் வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல், அதாவது உங்களோட ATM கார்டு நம்பர் எல்லாம் கொடுத்து ஒரு OTP கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல் வந்து ஈனாச்சு வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து இதுல வந்து எதுவுமே பண்ற மாதிரி இல்லை. இப்போ இதுல வந்து பாருங்க, யுவர் இன்ஸ்டன்ட் EMI கார்டு ஹாஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அவங்க அந்த மொபைலை உங்ககிட்ட தரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து அங்க நடக்கும். நீங்க ஒருவேளை யூஸ் பண்ணலன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண தேவையும் கிடையாது. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஜாஜ் EMI கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு ஆக்டிவேட்டட் ஆனதுக்கு அப்புறமா பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு நீங்க சேம் மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிட்டு இதுல EMI கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட EMI கார்டை நீங்க வந்து பாத்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.